ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, லக் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம வந்து ஷைன் ஆக முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் நான் தொடர்ச்சியாக பண்ணேன். எப்படி அந்த சமோசா விற்கிற பையன் சமோசா வந்து நைட் 8 மணிக்குள்ளே எனக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா நான் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த டைரக்ட் செல்லிங்குள்ளே நான் தொடர்ந்து நின்று நம்பிக்கையோடு பண்ணனா நான் எப்படியும் சாதிச்சிருவேன். 18 லட்ச ரூபாய்க்கு வந்து அந்த படத்தை எடுத்து முடிச்சு தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இப்படி சரியாக போகலைன்னா நம்ம லைஃபே காலி. ரிஸ்க், அதுதானே ரிஸ்க். கடவுள் கொடுத்த வாய்ப்பு, இது கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பு. இதை நான் எடுத்து பண்ணாமல் பயந்துக்கிட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நான் என்னோடய வேலையே பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஓரளவுக்கு அப்படியே இருக்குமே தவிர வாழ்க்கை மாறாது. அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டலாமே, பரவாயில்ல, இதை விட மோசமானாலும் பரவாயில்ல, ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த வீடியோவில் தான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்டோரி. இங்கே வந்து ஒரு டைரக்ட் செல்லிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு சும்மா 4 பேர்த்திட்ட பேசுறதுனாலே இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சிட்டிங்கன்னா லக் அப்படியே வந்து ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங்கில் ஒரு பெரிய லெவலில் மாதமான லட்சங்களில் இன்கம் பண்ணுற மாதிரி வந்துடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் லக் வருமா? முடிச்சுட்டு அவரோட அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவரோட க்ளோஸ் சர்க்கிளில் அவரோட நண்பர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படம் நல்லபடியாக ஓடி சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் வந்து மன்னனாக வாழ முடியும். இந்த படம் மட்டும் சரியாக போகலை ஓடலை அப்படின்னா நான் வந்து நாடோடி, என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. ஒரு சமோசாவுக்கு எனக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும், நான் 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன், 5 ரூபாய்க்கு விற்கிறேன். ஒவ்வொரு ரவுண்டுக்கு நான் 100 சமோசாவை நான் வந்து ஏற்றுறேன். அப்போ நான் 10 ரவுண்டு இந்த சமோசாலாம் விற்றுட்டு போய் திரும்ப கடையில் திரும்ப ஒரு 100 சமோசா நான் எடுத்துகிட்டு வருவேன். அப்போ இன்னொரு டைம் 100 சமோசா எடுத்துகிட்டு வரேன். அப்போ 10 ரவுண்டு நான் போய் சமோசா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லி எனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லக்குக்கும் ரிஸ்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, லக் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம வந்து ஷைன் ஆக முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டியில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு என்னப்பா இவங்க லக்கில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளாலாம் முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா உள்ளே வந்து ஒரு சில நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளால் முடியல அப்படின்னோடனே நமக்கு லக் இல்லை, நம்மளாலாம் அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது, நமக்குலாம் லக் இல்லை, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. பட் இந்த லக் அப்படிங்கிறது எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுக்கும் போது தான் ஒர்க் அவுட் ஆகும். இது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இதை நான் இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே எம்ஜிஆர் தெரியும். எம்ஜிஆர் வந்து இனிஷியல் டேஸில் சினிமாவில் அறிமுகமாகி நிறைய படங்களில் ஹீரோவாக நடித்து வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அவரே வந்து ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணி ஒரு படம் வருது. அது வந்து நாடோடி மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹிட்டு. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்க அவரோட வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் வந்து இவருக்கு ரொம்ப லக்கு இருக்குது, நல்ல லக்கி ஃபெல்லோ, இவர் எந்த படம் எடுத்தாலும் ஓடுது, எந்த படம் நடித்தாலும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நாடோடி மன்னன் அப்படிங்கிற படத்தை அவர் எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு அவரோட அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவரோட க்ளோஸ் சர்க்கிளில் அவரோட நண்பர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படம் நல்லபடியாக ஓடி சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் வந்து மன்னனாக வாழ முடியும். இந்த படம் மட்டும் சரியாக போகலை ஓடலை அப்படின்னா நான் வந்து நாடோடி, என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து இந்த படத்துக்காக என்னோடய எல்லா சொத்துமே நான் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் சம்பாரிச்சது எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், எல்லாமே இதில் நான் போட்டிருக்கேன், அந்தளவுக்கு நான் இந்த படத்துக்காக செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த படம் வந்து 1958 வந்துச்சு. இதெல்லாம் நான் இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் விக்கிபீடியாவிலையும் ஷேர் பண்ணி தான் இந்த விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இதுக்காக நான் கொஞ்சம் கரெக்டாக அந்த டேட்டா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த படம் வந்து 1958 வந்துச்சு. அந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கலரில் எடுத்திருப்பாங்க. அந்த 1956 வந்து கலர் படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு தமிழில். பட் ஆனால் வந்து அவர் வந்து 1956 அதாவது கலர் படம்லாம் வந்து அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து தான் இந்த படம் வருது. இந்த படத்தை வந்து பட்ஜெட் காரணமாக பாதி வந்து கலர் படமாகவும் பாதி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் எடுத்திருக்காரு. அவரோட முழு சொத்துமே எல்லாமே இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் சம்பாரித்தது, அவரோட சொத்து, இன்னும் அந்த படத்துக்காக நிறைய கடன் வாங்கி கிட்டத்தட்ட வந்து 18 லட்ச ரூபா அப்போ அந்த படத்தோட பட்ஜெட்டு. 18 லட்ச ரூபாய்க்கு வந்து அந்த படத்தை எடுத்து முடித்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே, 1,10,00,000 அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் போட்டிருந்தது. அது மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவரோட மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகிட்டார். ரொம்ப பெரிய நிறையா சொத்து வாங்கி அதுக்கப்புறம் அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு. ஒரு சில படங்கள் ஓடலை, சரியாக போகலை, ஒரு சில படங்கள் நல்லா போகுது அப்படிங்கிறதுலாம் அடுத்துங்க. அதாவது அவர் அந்த டைமில் எடுத்த ரிஸ்க் அப்படிங்கிறது தான்
நம்ம கவனிக்க வேண்டும். ஏன்னா, இப்போ எக்ஸாம்பிள் எம்ஜிஆரே இருக்கட்டும், அந்த படம் அது எடுக்கும்போது அவருக்கு நெறைய சொத்து இருக்கு. ரொம்ப வந்து அளவுக்கு மீறிய சொத்து இருக்கு. அவர் ஒரு 18,00,000 ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து பெருசா ரிஸ்க் எடுக்கல. ஒரு படம் எடுக்கிறாரு, போடுறாரு. பட் எதுவுமே இல்லங்கும்போது நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா? எதுவுமே நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் இல்ல, சப்போர்ட் இல்லங்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு பிழிஞ்சு நம்ம வந்து ஒரு இது குடுக்குறோங்க. அதுதான் ரிஸ்க். அந்த இடத்துல ரிஸ்க் இருக்கு. எல்லாமே இருந்து ரொம்ப ஒரு ஈஸியா வந்து ஒரு வேலைய பண்ணிட்டு நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு சொல்லவே முடியாது. ரிஸ்க்னா என்ன? நம்ப அது டூ ஆர் டை அப்படிங்கிற மாரி. அது இது வந்து இப்படி சரியா போகலைன்னா, நம்ம லைஃபே காலி. ரிஸ்க் அதானே ரிஸ்க்கு. அந்த மாரி ரிஸ்க் எடுக்கும்போது தான் நமக்கு வந்து லக் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். அப்ப நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளிய வந்து நம்ம வந்து வொர்க் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு அங்க வந்து சக்சஸ் அப்படிங்கிறதே அமையும். இந்த ஒரு உதாரணத்த நீங்க டைரக்ட் செல்லிங்கில எடுத்துக்கோங்க. நான் வந்து டைரக்ட் செல்லிங்குள்ள உள்ள வரும்போது, நான் எம்என்சி கம்பெனியில வொர்க் பண்ணிட்டுருந்தேன். என்னைய பத்தி இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட்டு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா, என்னோட கம்ப்ளீட் ஸ்டோரிய வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். நான் ஷார்ட்டா வந்து இங்க அப்படியே நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். நான் எந்த அளவுக்கு இந்த டைரக்ட் செல்லிங்கில ரிஸ்க் எடுத்ததுனால நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா என்னையுமே வந்து ஒரு சிலர் என்னன்னா, "நீ உனக்கு என்னப்பா லக்கு? உன்னால சக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. டைரக்ட் செல்லிங்கில நீ சக்சஸ் பண்ணிட்ட. என்னாலலாம் முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ட்டயுமே ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நான் இங்க வந்து இப்போ நீங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது, என்னோட சக்ஸஸ மட்டும் தான் பார்க்குறீங்க. பட் நான் எந்த சூழ்நிலையில, எந்த மாரி நேரத்தில நான் இதுக்குள்ள வந்தேன், எப்படி நான் என்னோட நான் ரிஸ்க் எடுத்து இந்த பிசினஸ பண்ணேன், இப்போ எப்படி நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஷார்ட்டா வந்து நான் கம்பேர் பண்றேன் பாருங்க. எனக்கு வந்து லக் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்றேன். நான் வந்து எம்என்சி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மாசம் ரூ. 40,000 சம்பளம். அந்த மாரி டைம்ல எனக்கு இந்த டைரக்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நான் வந்து ஒரு சில மாதங்கள்லயே ஃபுல் டைமா எடுத்து பண்றேன். அப்ப எனக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு. ஒரு குழந்தை இருக்கு. எனக்கு நெறையா கமிட்மெண்ட்ஸு, இஎம்ஐ இருக்கு. அ லோன்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து மந்த்லி வந்து நீட் இருக்கு. அப்போ அந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து நான் வந்து டைரக்ட் செல்லிங்குள்ள உள்ள வரேன். உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொரோனா, பேண்டமிக் அந்த மாரி 2020 அந்த மாரி டைம்ல நான் வந்து ஒரு சில மாதங்கள்லயே பேண்டமிக் வந்து லாக்டவுன் ஆகி, அதுக்கப்புறம் அதையும் நான் வந்து அ பின்வாங்குறத பத்தி யோசிக்காம தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு, தொடர்ந்து நம்ம நின்னு பண்ணதுனால அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தேன். ஏன்னா, என்னோட வேலை நான் ஒரு 7, 8 வருஷமா 8, 9 வருஷமா வந்து ஒரு எம்என்சி கம்பெனில எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கு. திடீர்னு அந்த வேலையிலேருந்து நான் டிஸ்கன்டின்யூ பண்றேன் அப்படின்னா, அடுத்து ஒரு 1 இயர், 2 இயர் கேப் ஆயிருச்சு அப்படின்னா, திரும்ப அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனா என்ன கேப்பு? அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஒரு சிலர் இன்கம் குரோத் இருக்காது. ஃப்ரெஷரா ஒரு சிலர் எடுக்கிறேங்குவாங்க. நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அது இல்லாம வந்து வீட்ல என்ன சொல்லுவாங்க? நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும்? குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஏதாவது லோன் அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து எனக்குள்ள ஒரு இருந்தது. பட் இருந்தாலும் பரவால்ல. நம்ம லைஃப் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடவுள் குடுத்த வாய்ப்பு இது. கடவுள் குடுத்த கடைசி வாய்ப்பு. இத நான் எடுத்து பண்ணாம பயந்துகிட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துகிட்டு, நான் என்னோட வேலையே பண்ணிட்டு இருந்தேன்னா, ஓரளவுக்கு அப்படியே இருக்குமே தவிர வாழ்க்கை மாறாது. அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே ஓட்டலாமே. பரவால்ல. இத விட மோசமானாலும் பரவால்ல. ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். எடுத்து சின்சியரா பண்ணதுனால தான் என்னோட குரோத் அப்படிங்கிறது வித்தின் 1 இயர்க்குள்ள வந்து பெரிய லெவல்ல மாறிருச்சு. வித்தின் 1 இயர்க்குள்ள நான் வந்து மாசமான அந்த டைரக்ட் செல்லிங்ல லட்சங்கள்ல சம்பாதிக்கிற அளவுக்கு நான் உயர்ந்தேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்குள்ள என் டீமோட ஆளுங்க சேர்றாங்க, சேரல, பண்றாங்க, பண்ணல, நிக்கிறாங்க, நிக்கல எத பத்தியும் கவலைப்படாம நான் என்னோட வேலைய தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப என்ன ஆகுது? அவ்ளோ பெரிய நான் ரிஸ்க் எடுக்கும்போது அந்த லக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. லக் அப்படிங்கிறது என்ன? நீங்க வந்து ஒரு டைரக்ட் செல்லிங்ல ஜாயின் பண்ணிட்டு வீட்ல உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு சும்மா 4 பேத்துட்ட பேசுறதுனாலயோ இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சிட்டீங்கன்னா லக் அப்படியே வந்து ஒர்க் அவுட் ஆகி நீங்க வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் செல்லிங்ல ஒரு பெரிய லெவல்ல மாசமான லட்சங்கள்ல இன்கம் பண்ற மாரி வந்துருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் லக் வருமா? அப்படி கிடையாதுங்க. லக் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்ல இருந்து தான் லக் அப்படிங்கிறதே கிடைக்கும். ரிஸ்க்கு நம்ம அதுக்கப்புறம் எப்படி வொர்க் பண்றோம். இப்போ நான் என்னையவே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து என்னோட எம்என்சி கம்பெனியில வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து நான் வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு, நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து நான் அந்த டைரக்ட் செல்லிங்குள்ள உள்ள வரேன். உள்ள வந்து நான் பண்றேன். இதுவே இன்கேஸ் வந்து எனக்கு நெறைய சொத்து இருக்கு. எனக்கு நெறைய பேக்ரவுண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். எனக்கு வந்து நெறையா வீட்ல வந்து பணத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கும்போது, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அந்த வேலைய விட்டுட்டு எம்என்சி கம்பெனியில ஒர்க் பண்ற வேலைய விட்டுட்டு, நான் வந்து டைரக்ட் செல்லிங்குள்ள வந்திருந்தேன் அப்படின்னா, அது ரிஸ்கே கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு வருமானம் வருது, வரல. என்னோட ஃபேமிலி வந்து நல்லா வெல்த்தா தான் இருக்கு. அவங்களுக்கு நெறைய இன்கம் வருது. ஃபேமிலியில வந்து என்னோட இன்கம்ம டிபெண்ட் பண்ணவே இல்ல. என்னோட இன்கம் மந்த்லி வர இன்கம் வந்து பேங்க் அக்கவுண்ட்ல சும்மா தான் படுத்து தூங்குதுங்கும்போது, நான் அந்த வேலைய விட்டுட்டு நான் இன்னொரு வேலைய பண்றனால அது ரிஸ்க் இல்ல. அது அது பேர் ரிஸ்க்ன்னே சொல்ல முடியாது.
ரிஸ்க் அப்படிங்கிறது டூ ஆர் டை. நம்ம வந்து இது பண்ணி இப்படி சக்ஸஸ் ஆகணும், ஆகலைன்னா ரொம்ப ரொம்ப சூழ்நிலை அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுதான் ரிஸ்க். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நான் எடுத்ததுனால தான் நான் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். இந்த டைரக்ட் செல்லிங்கில் எனக்குன்னு ஒரு இடத்த நான் பிடிச்சிருக்கேன். எனக்கு கீழே எத்தனையோ பேர் 50,000 லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்த டைரக்ட் செல்லிங்கில் வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து நிறைய பேருக்கு நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும் அப்படின்னா நீங்களும் ரிஸ்க் எடுக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் ரிஸ்க்கே எடுக்காமல் சேஃபாகவே வாழ்ந்துட்டுருக்கோம். இது ஐயோ இது ரிஸ்க், ஐயோ இதுவா ரிஸ்க்கு, ஐயோ எனக்கு கடன் இருக்குது, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு வேலைக்கு போகணும், எனக்கு லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் போடாமலோ இல்லை வந்து அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதுலையோ இல்லை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்காமல் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் சேஃப் ஜோன்லேயே உட்காந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அதாவது வாழ்க்கையிலேயே நம்ம எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காமல் இருக்கிறது தான் வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய பெரிய ரிஸ்க் அப்படின்றாங்க. அதாவது ரிஸ்க்கே எடுக்காமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நீங்கள் தான் பெரிய ரிஸ்க் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் எடுக்கணுங்க. வாழ்க்கைங்கிறது என்னங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல. அப்பப்போ ரிஸ்க் எடுக்கணும். நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வாழ்க்கையில் ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது, ஏன்னா நம்ம வேலை செய்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோமா. மாத சம்பளத்தில் நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டு வேலை கிடச்சிருச்சுன்னா அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உட்காந்துடலாமா, அதுதான் வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க. இல்லை அப்போ இந்த டைரக்ட் செல்லிங்குள்ளே இங்கே நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க டைரக்ட் செல்லிங்குள்ளே இருப்பீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா எடுத்து துணிஞ்சு பண்ணுங்கள். ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக டைம் கொடுங்க. என்னைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டைரக்ட் செல்லிங்கை ஃபுல் டைமராக ப்ரொஃபஷ்னலாக மாற்ற போகிறீங்கிறத முடிவு பண்ணுங்கள். உங்களால் முடியும். நீங்கள் அதாவது நம்பிக்கைலாம் ஐயோ இதை நம்பி நம்ம ப்ரொஃபஷ்னலாக மாற்றிக்க முடியுமா, இதை ஃபுல் டைமாக பண்ண முடியுமா, இதை நம்பி நாளைக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்க முடியுமான்னு நீங்கள் டவுட் படுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காதுங்க. முழுசாக நம்பணும், உறுதியாக நம்பணும். இதுதான் என் லைஃபு, இது பண்ணி தான் ஏன் நான் ஃபுல் டைமாக பண்ணலையா? நான் இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்த வரைக்கும் நான் கடனில் தான் இருந்தேன், லோனில் தான் இருந்தேன், லோன் தான் சுற்றிட்டு இருந்தேன். பட் என்றைக்கு நான் அதை ஃபுல் டைமாக எடுத்தனோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ ஜாலியாக இருக்கேன். எனக்கு நிறைய டைமும் இருக்குது, நிறைய பணமும் எனக்கு வருது, எனக்கு வந்து நல்ல ஃப்ரீடம் இருக்குது. இதை தான் நான் ஃபுல் டைமாக பண்ணுறேன். இதுதான் என்னோட ப்ரொஃபஷனல். நான் ஐம் ஏ நெட்வொர்க்கர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு வருத்தமும் இல்லை, ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன். வேலையை விட எனக்கு இதுதான் வந்து பெட்டராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஏன் உங்களுக்கு இருக்காது? அப்போ நான் நம்பினேன், உறுதியாக நான் நம்பினேன், நம்பிக்கையோடு பண்ணேன். அதே நம்பிக்கையோட உறுதியோடு நீங்களும் பண்ணுங்கள், நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது நீங்கள் எல்லாருமே ட்ரெயினில் போயிருப்பீங்க. ட்ரெயினில் போகும்போது இந்த ஸ்டோரி வந்து யாரும் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதை நல்லா கவனமாக கவனிங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த வீடியோவில் தான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்டோரி. நல்லா கவனமாக கவனிங்க. நம்மலாம் ட்ரெயினில் போயிருப்போம். ட்ரெயினில் போகும்போது அங்கே வந்து நிறைய பேர் வந்து டீலாம் விற்பாங்க, போண்டா சமோசாலாம் விற்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து ட்ரெயினில் போகும்போது பின்னாடி ரோவில் உட்காந்து இருந்திருக்கார். அவர் வந்து இது மாதிரி நெட்வொர்க் பண்ணுறவர் தான், நெட்வொர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நெட்வொர்க்கில் இருக்கார், பட் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணதோட சரி பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதில்ல, சும்மா வந்து அப்படியே வந்து ஏனோ தானோன்னு இருக்கார். நெட்வொர்க்கில் சேர்ந்துருக்கோன்னு மட்டும் இருக்குது, பண்ணணும்னு நினச்சிட்ருக்காரு. ரிஸ்க் எடுக்கலாமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. அப்போ அங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 14-15 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து சமோசா விற்றுட்டு வரான். அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே வந்து கடைசி ரோவில் கடைசியாக உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பையன் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி சமோசான்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டே வரான். யாருமே வாங்கலை. சமோசா யாருமே வாங்கலை. சமோசான்னு கத்திக்கிட்டே வந்து பின்னாடி அவரை வந்து சேரும்போது அவர் கூப்பிட்டு, தம்பி என்னப்பா சமோசா நீ விற்கிற, யாருமே சமோசா வாங்கலை, ஏன் வந்து இந்த சமோசா வேலையை செய்யணும், வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம்ல, எனக்கு தெரியுது உனக்கு வறுமை, உனக்கு பண கஷ்டம், பணம் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு தெரியுது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் இல்லையா, சமோசாவே யாருமே வாங்குற மாதிரியே தெரியலையே சார், என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வாங்கலைன்னா என்ன, அந்த பையன் சொல்கிறான், அந்த சமோசா விற்கிற பையன் சொல்கிறான், சார் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வாங்கலைன்னா என்ன சார், இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் வாங்குவாங்க, யாராவது ஃபஸ்ட்டு ஒருத்தர் வாங்கினாங்க அப்படின்னா அப்படியே சுற்றி வாங்குவாங்க, ஃபஸ்ட்டு ஒருத்தர் வாங்குறதுக்கு தான் யாராவது தயக்கப்பட்டுட்டு இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் வாங்கினாங்கன்னா இதுக்குள்ளேயுமே எத்தனையோ பேர் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க, கூச்சப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால் வந்து எனக்கு தெரியும் சார் இந்த பிஸ்னஸ் என்னென்னு, காலையில் நான் 8 மணிக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன் அப்படின்னா திரும்ப நான் நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். 8 மணிக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே நான் 1000 ரூபா சம்பாரிச்சிருவேன். எனக்கு காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் நான் ட்ரெயினில் இந்த மாதிரி எல்லா ட்ரெயினும் ஏறி இறங்கினா தான் எனக்கு வந்து 8 மணிக்குள்ளே 1000 ரூபா அப்படிங்கிறது என்னால் சம்பாதிக்க முடியும். எனக்கு தெரியும். இப்போ எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் ஏறின எல்லாரும் வாங்கிட்டாங்கன்னா நான் அந்த 1000 ரூபாய் 1 ஹவர்லேயே சம்பாரிச்சிடும். அப்படி சம்பாதிக்க முடியாது இல்லையா. காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஓடினா தான் கிட்டத்தட்ட வந்து 60-70 ட்ரெயினில் ஏறி இறங்கினா தான் என்னால் வந்து 8 மணிக்குள்ளே 1000 ரூபா சம்பாதிக்க முடியும். ஒரு சமோசாவுக்கு எனக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும். நான் 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன், 5 ரூபாய்க்கு விற்கிறேன். ஒவ்வொரு ரவுண்டுக்கு நான் 100 சமோசாவை நான் வந்து ஏற்றுறேன்.
அப்போ நான் 10 ரவுண்டு இந்த சமோசாலாம் விற்றுட்டு போய் திரும்ப கடையில் திரும்ப ஒரு 100 சமோசா நான் எடுத்துகிட்டு வருவேன். அப்போ இன்னொரு டைம் 100 சமோசா எடுத்துகிட்டு வரேன். அப்போ 10 ரவுண்டு நான் போய் சமோசா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லி எனக்கு கண்டிப்பாக என்னால் வந்து 8 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன்னா என்னால் கண்டிப்பாக 1000 ரூபா சம்பாதிக்க முடியும்னு எனக்கு தெரியுது. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் எடுக்கலைன்னா அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்ன உடனே ஆச்சரியமாக பார்க்குறான். அந்த பையனுக்கு தெரியனா அந்த பையனுக்கு அதோட பிஸ்னஸ் என்ன, அதில் எப்படி இன்கம் வரும் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரியுது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து இப்போ இந்த டைரக்ட் செல்லிங்குள்ளேயே எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாரும் சேரலை, எல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும். இப்போ நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்த புதுசில் எனக்கும் இதே தான் நடந்துச்சு. பட் நான் தொடர்ச்சியாக பண்ணேன். எப்படி அந்த சமோசா விற்கிற பையன் சமோசா வந்து நைட் 8 மணிக்குள்ளே எனக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா நான் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த டைரக்ட் செல்லிங்குள்ளே நான் தொடர்ந்து நின்று நம்பிக்கையோடு பண்ணனா நான் எப்படியும் சாதிச்சிருவேன். யார் சேர்றாங்க சேரல, எப்படி அந்த சமோசாவை யார் வாங்குறாங்க வாங்கலை, பிரச்சனை இல்லை. நம்பிக்கையோடு நம்ம வந்து பண்ணோம்னா அது எப்படியும் அந்த டைம் பீரியடுக்குள்ளே நமக்கு இந்த இவ்வளோ குறிப்பிட்டது வந்துரும்னு ஒரு கேரண்டி இருக்கோ. அது மாதிரி இந்த பிஸ்னஸை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக்கிட்டு, ட்ரைனிங் அட்டன் பண்ண வேண்டிய நேரத்துலலாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு சின்சியராக நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பிஸ்னஸில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இதில் டைம் கொடுத்து இந்த பிஸ்னஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட ஸ்டேஜில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அது எனியோ எப்படியோ அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இந்த டைரக்ட் செல்லிங்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பிஸ்னஸில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கணும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும். உண்மையாக நம்பிக்கையோடு ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட் த எண்டு வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லைஃப் மாறி இருக்கும். இவங்க சேரல அவங்க சேரலன்னு நீங்கள் நிறுத்திடாதீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் வந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுவேன், இந்த 1 இயர் வரைக்கும் நான் முழுமையாக நான் பண்ணி பார்ப்பேன், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு நினச்சி உள்ளே பண்ணுங்கள். 3 வருஷம் நான் நிற்பேன், 2 வருஷம் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான இலக்கு, அதாவது இந்த டைரக்ட் செல்லிங்கை பற்றி உங்களுக்கு நாலேஜ் எதுவுமே இருக்காது. அப்போ எல்லாத்தையும் கற்றுக்கணும் நிறைய விஷயம். அப்போ வந்து அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் மாறுங்க. ஓகேவா? நானும் இந்த டைரக்ட் செல்லிங்கில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஒரு சில கம்பெனிகள் பண்ணியிருக்கேன், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், அங்கெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணேன். அங்கெல்லாம் எதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு ஒரு படிப்பனையாக இருந்ததுனால தான் என்னால் வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனியில் என்னால் ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த டைரக்ட் செல்லிங்கில் என்னோடய ஃபஸ்ட்டு மந்த் இன்கம் ஜஸ்ட்டு வந்து ஒரு 64 ரூபாவில் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலும் 6வது மாதம் 7வது மாதம்லாம் 1 லட்சத்தை தாண்டிட்டேன். 1 இயர் முடியறதுக்குள்ளே 4-5 லட்சம் இன்கம் எடுக்கிற அளவுக்கு என்னோட க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே சாதிக்க முடியும். இப்போ என்னோட டீம்லேயுமே எனக்கு கீழே எத்தனையோ பேர் வித்தின் 1 இயர்க்குள்ளே மந்த்லி 1 லேக் இன்கம் எடுக்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து எத்தனையோ டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்குது, நிறையா கம்பெனி. பட் நம்ம ப்ராப்பராக பண்ணணும், உண்மையாக பண்ணணும், ஜென்யூனாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் எல்லாருமே இந்த டைரக்ட் செல்லிங்கில் மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன். என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோவை செக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் என்னை பற்றி சொல்லியிருப்பேன். என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இமெயில் ஐடி எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.